மன்னாரில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல போகின்றேன். அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதுக்கென்று விசேட புலனாய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மன்னார் போலீசாரையோ படையினரையோ நம்பி ஒன்றும் செய்ய முடியாது. கொழும்பிலிருந்து குழு ஒன்று வரவழைக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் நேற்றைய தினம் காலை 8:30 தொடக்கம் 9 மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலே துப்பாக்கி சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதுடன் இருவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பெண் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் ஆண் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனை தாண்டி நீதிமன்றத்திற்கு முன்பாகத்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஆயுதம் ஏந்திய போலீசார் அங்கு பாதுகாப்பு கடமையில் இருக்கின்றார்கள். அதை மன்னார் மாவட்ட போக்குவரத்து போலீசாரின் முகாம் ஒன்று முன்னுக்கு இருக்கின்றது. அதை தவிர 50 மீட்டர் தொலைவிலே ராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இவ்வாறு இவர்கள் எல்லாம் இருக்கின்ற போது துப்பாக்கி பிரயோகம் அங்கு நடந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்கள் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள். அதனை தாண்டி வருகின்ற அப்பாவிகள் எல்லாம் மறைத்து அவர்களை சோதனையிட்டு ஒரு அவசர வேலைக்கு கூட போக முடியாமல் செய்கின்ற போலீசாராக இருக்கட்டும் அல்லது ராணுவமாக இருக்கட்டும், துப்பாக்கிதாரி ஒருவர் வந்து பட்டப்பகலிலே மக்கள் மத்தியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. அவ்வாறு அவர் மேற்கொள்ளுகின்ற போது அது தொடர்பாக யாருமே இந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. எல்லோருமே அமைதியாக இருந்து விட்டார்கள் என்பது தொடர்பான பல விமர்சனங்கள் இந்த போலீசார் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, காட்டுமிராண்டித்தனமானது. இந்த சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் போலீசார் தான் ஏற்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதை தவிர நொச்சிகுளம் மக்கள் தொடர்ந்து இவ்வாறு கொலை செய்யப்படுகின்றார்கள். அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்பொழுது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு முதலும் AK-47 வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த துப்பாக்கிகள் அவர்களுக்கு எப்படி வந்தது என்கின்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு கடந்த காலங்களில் நான் பேசியிருந்தேன். தற்பொழுது இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கும் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கும் நான் கொண்டு செல்ல போகின்றேன். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக புலனாய்வு குழு ஒன்று அமைக்க வேண்டும். அதை தவிர மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற போலீசாரை மட்டும் வைத்துக் கொண்டு இதனை செய்ய முடியாது. கொழும்பிலிருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட வேண்டும். இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். இனி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து நொச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக சரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதை தவிர இறந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இடங்களையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். அவர் வெளியிட்டிருக்கின்ற இந்த ஊடக அறிக்கையிலே இந்த விடயங்கள் அனைத்துமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாரிய காந்தன்.